இந்த குளவிகளை பார்த்தா ரொம்பவே பயமாக இருக்கும். இது நிறையா பேர் பார்த்துருப்பாங்க, ஏன் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, இல்லை கேள்வியாவது பட்டிருப்பாங்க. இது 1 கடிச்சு 2 கடிச்சு நிறையா பேர் மரணம் வரைக்கும் கூட சென்றிருப்பாங்க. 7 8 கடிச்சு கூட ஒரு சிலருக்கு ஒன்றுமே ஆகிறதில்ல. ஏன் இந்த ஒரு வேறுபாடு இருக்குது? இது ஒரு தீவவும் அலற விட்டுட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறதையும், இதனுடைய வாழ்வியல் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது. அதை இன்றைக்கி எல்லாத்தையும் பார்த்துடலாம். இந்த உலகத்தில் வெப்பமண்டல பகுதிகளில் அதிகமாக காணப்படுற இந்த குளவிகள் பேர் கிரேட்டர் பேண்டன். இந்த குளவிகளோட வாழ்வியலை முட்டையிலிருந்து பார்க்கலாம். மரப்பொந்துகள்லையோ இல்லை பாறைகளின் இடுக்குகள்லையோ இந்த மாதிரி இடுக்கான பகுதிகளில் 2-3 மாதங்களாக தூங்கிக்கிட்டு இருந்த ஒரு குளவி, ராணி குளவி, திடீர்னு முழிச்சு பார்த்தா அது இலையுதிர் காலமாக இருக்கும். அது எந்திரிச்சு போய் தனக்குன்னு ஒரு சின்னதாக கூடு கட்ட ஆரம்பிக்கும். ஒரு 10 அறைகள் கொண்ட கூடு, அதாவது அருங்கோண அமைப்பில் இருக்கக்கூடிய கூடுகளை கட்டும். அதில் முட்டைகளை இடும். அந்த முட்டைகளில் இருந்து சில நாட்களில் புழுக்கள் வெளிவரும். இந்த புழுக்களுக்கு தேவையான உணவை இந்த ராணி குளவி வந்து போய் வேட்டையாடுவாங்க. வெட்டுக்கிளி, சின்ன சின்ன பூச்சிகள், சிலந்திகள் அப்படின்னு எல்லாத்தையுமே ஒரு கை பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த புழுக்களுக்கு சின்ன சின்ன பகுதிகளாக துண்டாக்கி ஊட்டி வளர்ப்பாங்க. அப்புறம் இந்த கூட்டுப்புழுவிலேருந்து வேலைக்கார குளவிகள் வெளிவருவாங்க. இந்த வேலைக்கார குளவிகள் வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா இந்த ராணி குளவிக்கு ஓய்வு கொடுத்துருவாங்க. இந்த ராணி குளவிக்கு அடுத்து என்ன வேலை அப்படின்னா, நல்லா சாப்பிட்றது, முட்டை போடுறது மட்டும்தான். மற்ற எல்லா வேலைகளையுமே இந்த வேலைக்கார குளவிகள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது அடுத்து முட்டையிடக்கூடிய, முட்டையிலிருந்து வெளிவரக்கூடிய புழுக்களுக்கு எல்லாத்துக்குமே சாப்பாடு ஊட்டுறது, அதை பராமரிக்கிறது, இன்னும் கூட அதிக அளவில் கட்டுறது, வேட்டையாடிட்டு வர்றது, பாதுகாப்பு கொடுக்கறது அப்படின்னு எல்லா வேலைகளையுமே இந்த வேலைக்கார குளவிகள் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வேலைக்கார குளவிகள் பயங்கரமான வேட்டையாடிகள். இதனுடைய உணர்கொம்புகள் வந்து வாசனைக்கு பயன்படும். இதனுடைய கண்கள் கூட்டு கண்கள். அது என்ன கூட்டு கண்கள்? இப்போது நம்மளோட கண்களுக்கும் இந்த கூட்டு கண்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்றத இப்போ முழுமையாக பார்த்துடலாம். அதாவது நம்மளுடைய கண்கள் அப்படின்றது ஒரே ஒரு லென்ஸு தான், ஆனால் ரொம்ப தெளிவாக பார்க்க முடியும். ஆனால் இந்த கூட்டு கண்களுடைய நம்ம குளவிகளுக்கு மட்டும் இல்லை, தேனீக்கள், சில பூச்சி இனங்கள், தட்டான்கள், இந்த மாதிரி பல பூச்சிகளுக்கு வந்து கூட்டுக்கண்கள் இருக்குது. இந்த கூட்டுக்கண்களில் வந்து ஆயிரக்கணக்கான லென்ஸுகள் இருக்கும். ஆயிரக்கணக்கான லென்ஸுகளில் இருந்தும் பார்க்கும். ஆனால் மங்கலாக தெரியும். ஒரு சின்ன சின்ன பிக்சல்ஸ் மாதிரி மங்கலாக தெரியும். நம்மளால் 180 டிகிரி வரைக்கும் தான் பார்க்க முடியும். இங்கேருந்து இங்கே வரைக்கும் இந்த அளவுக்கு தான் பார்க்க முடியும். ஆனால் நம்ம கூட்டுக்கண்கள் வச்சுருக்க இந்த பூச்சி இனங்கள் எல்லாமே 360 டிகிரியும் பார்க்க முடியும். தலையை திருப்பாமல் இப்படியே வச்சுட்டு இங்கேயும் பார்க்க முடியும், அவங்களால இங்கேயும் பார்க்க முடியும், எல்லா பக்கமும் பார்க்க முடியும். நம்மளுடைய பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். தூரத்தில் இருக்கிறது கூட துல்லியமாக தெரியும். ஆனால் இவர்களுக்கு வந்து மங்கலாக தான் தெரியும். அதான் பிக்சலாக தெரியும்னு சொன்னாங்களே. நம்மளுடைய கண்கள்னால வேகத்தை ஓரளவுக்கு தான் கணிக்க முடியும். ஆனால் கூட்டு கண்களுடைய இந்த பூச்சி இனங்கள் எல்லாத்துமே வேகத்தை வந்து துல்லியமாக கணக்கெடுப்பாங்க. இப்போது நம்மளுடைய கண்கள் வந்து வேட்டையாடுறதுக்கு தகுந்த கண்கள் அல்ல. ஆனால் இவர்களுடைய கண்கள் எல்லாமே வேட்டையாடுறதுக்கு தகுந்த ஒரு கண்கள், தப்பிப்பதற்கும் ஒரு சிறந்த கண்களாக இருக்கும். இதனால் யூவி ரேஸையும் பார்க்க முடியும் கூட்டு கண்கள் இருக்கிற இந்த பூச்சி இனங்கள்னால. ஆனால் நம்மளால் யூவி ரேஸை உணர முடியாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மனித கண்கள், இந்த கூட்டு கண்கள், இது எல்லாத்தையுமே தெளிவாக ஒரு காணொளியில் பார்க்கலாம். இந்த பணியாளர் குளவிகளுக்கு ஞாபக சக்தி ரொம்பவே அதிகம். தான் வேட்டையாட இடத்துல இருந்து மறுபடியும் அதே இடத்துக்கு போய் வேட்டையாடுவாங்க. இவர்கள் வேட்டையாடுறதுல எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பார்த்த மாதிரி புழுக்கள், பூச்சிகள், வெட்டுக்கிளிகள் இப்படின்னு எல்லாத்தையுமே ஒரு கை பார்த்துருவாங்க. முக்கியமாக தேனீக்களையும் இவர்கள் வேட்டையாடுவாங்க. வேட்டையாடிட்டு வந்து தன்னுடைய குட்டி லார்வாக்களுக்கு எல்லாத்துக்குமே உணவளிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தேன் கூட்டை பார்த்துருச்சுனாலே கொஞ்சம் கொஞ்சமாக தேனீக்களையும் வேட்டையாடுவாங்க. அந்த தேன் கூட்டையவே மொத்தமாகவும் ஆக்கிரமிச்சும் வேட்டையாடுவாங்க. பல இந்த குளவிகள் சேர்ந்து இந்த மாதிரி தேன் கூட்டை அழிக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. முதல்ல ஒரு இறையை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு தன்னுடைய கொடுக்கின் மூலம் விஷத்தை உள்ளே செலுத்திடுவாங்க. இந்த விஷமானது போனோடனே அந்த ஒரு உயிரை செயலிழக்க செஞ்சிடும். ஆனால் உயிரோடு இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய லார்வாக்களுக்கு இதுக்கு எல்லாமே சின்ன சின்ன பகுதிகளாக வெட்டி உணவு அளிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் இந்த வேலை செய்யக்கூடிய குளவிகளுக்கு வேலையாகவே இருக்குது.
வேட்டையாடிட்டு வர்றது, பாதுகாப்பு கொடுக்கறது, அந்த குஞ்சுகளுக்கு எல்லாத்துக்குமே வளர்க்குறது அப்படின்னு இந்த வேலைகளை மட்டுமே பார்ப்பாங்க. இவர்களுடைய வாழ்நாள் எடுத்துக்கிட்டோம்னா 1லேருந்து 1.5 மாதம் வரைக்கும் தான். ஆனால் நம்ம ராணி குளவி 9 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் கூட உயிரோடு இருப்பாங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த முட்டைகளை ராணி குளவிகள் இட்டுகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி வேலைக்கார குளவிகள் எல்லாமே கூட கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக்குவாங்க. இவர்களோட கூட அமைப்பு பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே நிறைய அறைகள் இதெல்லாமே இருக்கும். அதை சுற்றி வெளியே ஒரு பந்து போல் இல்லாட்டி அரைக்கோள வடிவம் போல் ஒரு போர்வை போல் ஒரு கூட்டை ஏற்படுத்துவாங்க. இந்த கூடு எல்லாமே தாவர பகுதிகளை எடுத்து, அதாவது மரங்கள், மரப்பட்டைகள், குச்சிகள் இது எல்லாத்தையுமே தன்னுடைய எச்சில் மூலமாக கூழாக்கி அதைத்தான் கூடு செய்கிறதுக்கு இவங்க பயன்படுத்துகிறாங்க. இதே மாதிரி காலங்கள் போயிட்டே இருக்குது. ஒரு கூட்டுலன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய கூட்டின் அமைப்பை பொறுத்து அதில் கிட்டத்தட்ட 100லேருந்து 500 குளவிகள் கூட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த கூட்டின் அமைப்பை பொறுத்து அடுத்து சில நாட்களில், அதாவது மழைக்காலம் முடிஞ்சு குளிர்காலத்துக்கு முன்னாடி சில சிறப்பான முட்டைகளை இந்த ராணி குளவிகள் இடுவாங்க. வரக்கூடிய புழுக்கள், அடுத்து கூட்டு புழுக்கள், அடுத்து அதிலேருந்து வரக்கூடிய குளவிகள் யார் அப்படின்னா ராணி குளவிகள் இருப்பாங்க. அது இல்லாமல் ஆண் குளவிகள் இருப்பாங்க, அதை ட்ரோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த குளவிகள் எல்லாமே பறந்து வெளியே போயிடும். இந்த ராணி குளவிகளும் ஆண் குளவிகளும் எதுக்காக பறக்கிறாங்கன்னா இனப்பெருக்கத்துக்காக மட்டும்தான். அதாவது ராணி குளவிகள் பறந்துகிட்டே இருப்பாங்க, அவர்களை போய் இந்த ஆண் குளவிகள் மேட் பண்ணுவாங்க. மேட் பண்ணுங்கன்னா தன்னுடைய முழு விந்தணுக்களையுமே ராணிக்குள்ளே செலுத்திட்டு இந்த ஆண் குளவிகள் கீழே விழுந்து சில மணி நேரங்கள்லேயும் இறந்து போயிடுவாங்க. இந்த ராணி குளவிகள் 1 இல்லை 2 இல்லை 5 வரைக்கும் கூட ஆண் குளவிகளோட இனப்பெருக்கம் செஞ்சு விந்தணுக்களை சேமித்து வச்சுருப்பாங்க. இந்த விந்தணுக்கள்லாம் சேமித்த பின்னாடி இவர்கள் தங்களுக்கு தேவையான ஒரு மறைவான இடம் தேடி போவாங்க. ஏன்னா இவர்கள் மறுபடியும் இவர்களோட கூட்டுக்கே வந்தாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வேலைக்கார குளவிகள்லாம் சேர்ந்து கொண்டு போடும். அதனால் இவர்களுக்குன்னு தனியாக ஒரு இடம் தேடி ஃபஸ்ட்டு போய் தூங்க ஆரம்பிப்பாங்க. அதாவது மரப்பொந்துகள்லையோ பாறைகளின் இடுக்குகள் இதே மாதிரி இடுக்கான பகுதிகளில் போய் தூங்க ஆரம்பிப்பாங்க. குளிர்காலம் ஆரம்பிச்சிடும். அந்த குளிர்காலம் முடிஞ்சு மறுபடியும் இலையுதிர் காலம் ஆரம்பிக்கும் போது இந்த குளவிகள் தூக்கத்திலேருந்து எழுந்திரிச்சு மறுபடியும் வெளியே வந்து மறுபடியும் ஒரு சின்ன கூட்டை கட்டி அதில் ஒரு 10 அறைகளில் சின்ன சின்ன முட்டைகளை இட்டு அதிலேருந்து வேலைக்கார குளவிகள் இந்த ராணி குளவிகளை பாதுகாக்க ஆரம்பிக்கும். இதுதான் இவர்களுடைய முழு வாழ்வியலாக இருக்குது. பல ராணி குளவிகளுக்கு இந்த மேட்டிங் நடைபெற்றிருக்கவே செஞ்சுருக்காது. ஆனாலும் குளிர்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர்கள் குளிர் உறக்கத்தை மேற்கொண்டு எல்லாருமே போயிடுவாங்க. இந்த குளிர்காலத்திலையுமே இந்த ராணி குளவிகளுக்கு நிறையா பிரச்சனை இருக்குது. மற்ற உயிர்களால் வேட்டையாடப்படலாம், ஏன் குளிர்னால் கூட இறந்து போயிடலாம். இந்த மாதிரி பல பிரச்சனைகளை தாண்டி இவர்கள் உயிரோட வர்ற சதவீதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெறும் ஒரு 100 ராணி குளவி இந்த குளிர் உறக்கத்துக்கு போச்சுன்னா அதுலேருந்து உயிரோட வெளியே வர்றது அப்படின்னு பார்த்தோம்னா 10-15 ராணி குளவிகள் தான் உயிரோட வெளியே வரும். சரி, இந்த இணைவு செய்யாத இந்த ராணி குளவிகள்லாம் அதுவுமே ஒரு கூட்டை அமைக்க ஆரம்பிக்கும். ஒரு 10 அறைகளை கொண்ட கூட்டை, அதுவுமே முட்டையும் இடும். அதிலிருந்து குளவிகளும் வெளியே வரும். ஆனால் அது வெறும் ஆண் குளவிகள் மட்டும்தான் முதல்ல வெளிவரும். இது இணைவு செஞ்சிச்சுன்னா மட்டும்தான் இதனால் ஆண் குளவிகள், பணியாளர்கள், மறுபடியும் ராணி குளவிகள் இது எல்லாத்தையுமே இது கொடுக்க முடியும். ஆனால் இது இணைவே நடக்கலை அப்படின்னா வெறும் ஆண் குளவிகள் மட்டும்தான் இதனுடைய முட்டையிலேருந்து வெளிவரக்கூடிய குளவிகளாக இருக்கும். இந்த குளவிகள் கூட தான், இந்த ஆண் குளவிகள் கூட தான் மறுபடியும் இனப்பெருக்கம் செஞ்சு அடுத்தடுத்த பணியாளர்களை தோற்றுவிக்கும், அடுத்த ராணிகளை தோற்றுவிக்கும். இந்த மாதிரி ஒரு இன்லைன் ப்ரீடிங் இந்த மெத்தடில் நடக்கும் இணைவு செய்யாத இந்த ராணி குளவிகளுக்கு. ஆனால் இது ஒரு ஆரோக்கியமற்ற முறை. அதனால் இந்த கூடுகள்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே பாதிப்படைஞ்சு நோய்வாய்ப்பட்டு இறந்து போக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இதனுடைய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராணி குளவிகள் தான் இருக்கிறதுல மிக பெருசாக இருக்கும். அதை விட கொஞ்சம் சிறியது ஆண் குளவிகள், அதை விட கொஞ்சம் சிறியது வேலைக்கார குளவிகள். இந்த வேலைக்கார குளவிகள் தான் கொலகார கூட்டங்க. அதாவது எல்லாத்தையும் வேட்டையாடிட்டு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றதோ இல்லை மனிதர்களை தாக்குறதோ இப்படி பிற உயிரினங்களை தாக்குறதோ எல்லாமே இவர்கள் தான் பண்ணுவாங்க. ஆண் குளவிகள் என்ன பண்ணுவோன்னா நல்லா சாப்பிட்டுட்டு இனப்பெருக்கம் செய்வாங்க, அப்புறம் இறந்து போயிடுவாங்க. அவர்களுடைய வாழ்நாள் ரொம்பவே கம்மி. சரி, இது ஒரு தீவவே கதற விட்டுச்சுன்னு சொன்னேன்ல, அந்த பகுதிக்கு வருவோம். அதாவது குவாம் தீவுன்னு சொல்லுவாங்க. அங்கே இன்னமும் இந்த குளவிகள்னால மிகப்பெரிய தொல்லைகள் தான் இருந்துகிட்ருக்கு. அந்த தீவுகளுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்குமே இந்த குளவிகள் கிடையாது. இது எப்படி போயிருக்கும் அப்படின்னா யாரும் தேவைன்னு சொல்லி அங்கே எடுத்துகிட்டு போய் விடலை. ஆனால் இது தானாகத்தான் பரவச்சு.
இது எப்படி பரவி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி நடந்துகிட்ருக்கு. ஆனாலும் அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது மனிதர்கள் தெரியாமல் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அதாவது குளிர் உறக்கம் உறங்கிக்கிட்டு இருந்த ராணி குளவிகளை வந்து மரச்சாமான்களுக்கு இதுக்கு நடுவுலையோ இல்லை தாவரங்களை கொண்டு போகும்போதோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பகுதிகளில் இருந்து கொண்டு போய் அங்கே போய் விட்டுருக்கலாம். அங்கே அது பல்கி பெருகி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. இதனால் அங்கே இருக்கக்கூடிய தீவுகளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் பூச்சி இனங்கள் எல்லாமே அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன் பட்டுப்பூச்சி இனங்கள்லாம் நிறையாவே அழிச்சு விட்டுருச்சு. அது மட்டும் இல்லாமல் இதனால் அங்கே இருக்கக்கூடிய தேனீக்கள் கிட்டத்தட்ட 10% கூடுகளை நாசம் செய்கிறதுல இவங்க முதன்மையாக இருக்காங்க. இது தேனீக்களை அழிக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய தாவரங்களுக்குமே பிரச்சனைகளாக இருக்குது. தேனீக்களையும் அழிக்கிறதுனால இந்த மாதிரி பல சேட்டைகளை செய்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே இதை வெகுவாக அழிச்சிட்டு தான் வந்துட்டுருக்காங்க. இவர்கள் பல பேரை வேட்டையாடினாலும் இவர்களையும் வேட்டையாடக்கூடிய வில்லாதி வில்லன்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அதாவது சில பறவைகள், செம்பூத்து, ஒரு சில பருந்துகள், அப்புறம் ஹனி பேஜர், கரடிகள், இது எல்லாமே இதனுடைய கூட்டை பிரித்து விட்டு உள்ளே இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன புழுக்கள், லார்வாக்கள், கூட்டு புழுக்கள் இது எல்லாத்தையுமே பிரித்து சாப்பிடத்தான் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வகை பெரிய சிலந்திகள் வந்து கூடு கட்டி இருக்கும்போது, வலை பின்னி இருக்கும்போது அந்த வலைக்குள்ளே சிக்கியும் இந்த குளவிகள் வந்து இறந்து போகத்தான் செய்யுது. அதுக்கும் ஒரு படி மேலே போய் ஏசியன் ஜெயின் ஹார்னட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது மிகப்பெரிய குளவிகள் இருக்குது. அந்த குளவிகள் வந்து இதனுடைய பகைமை ஏற்பட்டு இந்த குளவிகளோட கூட்டை போய் பிரித்து உள்ள இருக்க லார்வாக்களை சாப்பிட தான் செய்கிறாங்க. முக்கியமாக மனிதர்கள் நம்மலாம் பார்க்குற இடத்துல போய் தீயை வச்சு இதை அழிச்சு விட்ருவோம். சரி, இதனுடைய விஷமானது எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதில்லன்னு சொன்னேன்ல, அந்த விஷயத்துக்கு வருவோம். அதாவது இதனுடைய விஷத்தில் வந்து நியூரோடாக்சின் ஒரு சிறிதளவும், சைட்டோடாக்சின், அப்புறம் புரத விஷங்கள் அப்படின்னு சொல்லி நிறையா பகுதிகள் இருக்குது. இது மனுஷங்களை கடிச்சிருச்சு அப்படின்னா ஒவ்வாமை ஏற்படும் மனிதர்களுக்கு இதை ஒரு குளவி 2 குளவி கடிச்சனாலேயும் மரணம் வரைக்கும் கூட செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரு சிலருக்கு 10-12 குளவிகள் கடிச்சினாலும் கூட அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்காது. ஏன்னா அவர்களுக்கு ஒவ்வாமை இதெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் ஒரு குளவி கடிச்சினாலும் முறையாக அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போகிறது ரொம்பவே நல்லது.